வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிராமத்து ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னோம்னா வாரத்துக்கு எவ்வளோ நம்ம எண்ணெய் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு தெரியும். அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ணாலும் நம்ம உடம்புக்கு கேடு. அதனால் இந்த மாதிரி அளந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், கேப்சிகம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. இன்றைக்கி நான் கேப்சிகம் எனக்கு மஞ்சள் கேப்சிகமும் கிடச்சிச்சு, ரெட் கலர் கேப்சிகமும் கிடச்சிச்சு. அதனால் ரெண்டுமே நான் யூஸ் பண்ணிட்டேன். நல்லா போட்டு வதக்கிக்கணும். நல்லா வதக்கினதும் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும் கேப்சிகம், தக்காளி எல்லாமே. கிராமத்து ஸ்டைலில் அரைச்சி நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அதனால 2 கைப்பிடி தேங்காய் எடுத்திருக்கேன். நல்லா வெந்ததும் இதை தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே சோம்பு, மிளகு, தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி எங்கள் பாட்டி சொன்னாங்க. அந்த காலத்தில் கிடைக்கிற எல்லா பொருளையும் வச்சு நாங்கள் குழம்பு செய்வோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி கேப்சிகம், தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றி நாங்கள் குழம்பு பண்ணுவோம். மோஸ்ட்லி சனிக்கிழமைனாலே கொள்ளு பருப்பு இல்லாட்டி இந்த மாதிரி முட்டை குழம்பு தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே ஸ்டைலில் தான் இந்த குழம்பு நான் பண்ணியிருந்தேன். எந்த ஒரு மசாலாவும் யூஸ் பண்ணாமல் பண்ண குழம்பு இது. தேவையான அளவு உப்பு, அது கூட வெள்ளை பூண்டை நல்லா நச்சிக்கோங்க. நல்லா நச்சு அதையும் குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா நச்சிட்டு குழம்புல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணும். நான் கொஞ்சம் பேர் வெஜ்ஜு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு நல்லா வெந்ததும் தனியாக வெஜ்ஜுக்காக கொஞ்சம் மாற்றி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். மிச்சம் இருக்கிற குழம்பு கூட 5 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு எந்த மசாலாவுமே தேவையே இல்லைங்க. கிராமத்து ஸ்டைலில் நம்ம பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இந்த குழம்பு நாங்கள் பண்ணணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கூட தொட்டுக்க வெறும் அப்பளம் மட்டும்தாங்க எடுத்துக்கிட்டோம். அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு முட்டை நல்லாவே வெந்து வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி முட்டை வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டிங்கன்னா முட்டை நல்லா கெட்டியாக கிரேவி மாதிரி கூட ஆயிரும். இது நம்ம சோத்துல சுடு சோத்துல போட்டு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குங்க. ஃபைனலாக கொத்தமல்லியை தூவி இறக்கியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். மண் சட்டியில் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு 1 மணி நேரம் வரைக்கும் குழம்பு, சாதம் எல்லாமே சூடாகவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.